சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர் உள்ளிட்ட 113 பேர் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். நடிகர் மம்முட்டிக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட உள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, பெரியபாளையத்தில் சிறுதானிய உற்பத்தியில் 800 பெண்கள் இணைந்துள்ளனர். சிறுதானிய உற்பத்தியில் கள்ளக்குறிச்சி பெண் விவசாயிகள் முன்மாதிரி என்று பாராட்டி பேசினார். இந்திய பொருட்கள் என்றாலே தரமானவை என்பது மனதில் தோன்றும் அளவிற்கு நம் பொருட்கள் இருக்க வேண்டும். விமானவியல், ஏஐ, விண்வெளி, அணுமின் சக்தி, பசுமை ஹைட்ரஜன் என பல பிரிவுகளிலும் இந்திய புத்தாக்க நிறுவனங்கள் முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விஜய் ஊழல் செய்ய மாட்டான், எனக்கு அது தொட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தில் இருந்து ஊழல் சக்தி, தீய சக்தி அகற்றப்பட வேண்டும் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்தார். அழுத்தத்திற்கு எல்லாம் அடங்கி போற ஆள் நான் இல்லை. அண்டி பிழைக்கவோ அடிமையாக இருக்கவோ நான் அரசியலுக்கு வரவில்லை. தீங்கு செய்பவர்களிடம் இருந்து மக்களை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன் என தவிக செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் பேசினார். நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாளாக நின்று ஜெயிக்கும் மிகப்பெரிய படை தவிக. நமது தைரியமான பெண்கள் படை பார்த்து அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்கிறது என தவிக செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் பேசினார். மக்களுக்கு என் மேல் மட்டும் நம்பிக்கை இருந்தா பத்தாது, என்னோடு பயணிக்கும் எல்லார் மீதும் நம்பிக்கை வரணும். தயவு செய்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து உழைத்து ஜெயிக்கணும் என தொண்டர்களுக்கு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தினார். மாமல்லபுரத்தில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் விசில் சின்னத்தை அறிமுகம் செய்தார். விஜயால் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெல்ல முடியும். ஆனால் சட்டப்படி 3 அல்லது 4 தொகுதிகளில் மட்டுமே ஒருவர் போட்டியிட முடியும் என தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சால் சர்ச்சை எழுந்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தலில் ஒருவரால் 2 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தூங்குவோரின் காதில் சென்று விசில் அடிக்காதீர்கள், வாக்குகள் போய்விடும். வயதானவர்களிடம் விசில் அடிக்காதீர்கள், அவர்கள் தடுமாறி போவார்கள் என தவிக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் தொண்டர்களுக்கு அட்வைஸ் செய்தார். திமுகவால் இனி ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கும் அளவுக்கு மக்களின் வெறுப்பை திமுக சம்பாதித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலுக்கான இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்களில் சென்னையில் கூட்டணி குறித்து முறையாக அறிவிக்கப்படும். தேர்தலில் வெற்றி பெற்று உப்பள உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம் என தூத்துக்குடியில் உப்பளங்களை பார்வையிட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். தமிழகத்தில் ஜாதி மதம் இல்லாத 3வது பெரிய கட்சியாக தேமுதிக உள்ளது. தேமுதிகவில் 20 முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளனர் என்பதை திமுகவும் அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் கூறினார். அரசியல் நடத்த 1000 வழிகள் இருக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாட வேண்டாம். நீட் தேர்வு எதிர்ப்பை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியை முதல்வர் ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். 11 முறை தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 12வது தோல்வியை 2026 தேர்தல் நிச்சயம் தரும். பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சனம் செய்துவிட்டு மீண்டும் அங்கு கூட்டணி சேர்ந்துள்ளது வெட்கக்கேடானது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். திமுகவுக்கு வெற்றிக்கான கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்றும் 2026, 2031 என மீண்டும் மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். தேர்தல் வெற்றியை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது என ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய் முன்னிலையில் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான அதிமுக முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் தவிகவில் இணைந்தார். மக்களின் நலனை முன்னிறுத்தி தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம். தேர்தலில் போட்டியிட திமுகவிடம் 3 இலக்கத்தில் தொகுதிகள் கேட்க முடியாது என்பதால் 2 இலக்கத்தில் தொகுதிகள் கேட்போம் என திருச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய அரசை ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் 27ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை 2 அமர்வுகளாக நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த கால்நடை மருத்துவ ஆராய்ச்சியாளர் புண்ணியமூர்த்தி நடேசன், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன், ஓவிய கலைஞர் நீலகிரி ஆர் கிருஷ்ணன், சிற்ப கலைஞர் கலியப்ப கவுண்டர், மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் ஆகியோருக்கு மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் குமரவேலு, துணை ஆணையர் அன்வர் பாஷா, ஐஜி மகேஸ்வரிக்கு சிறப்புமிக்க ஜனாதிபதி பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் 50% வரிகளும் நிச்சயமற்ற தன்மையும் இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியாளர்களை மோசமாக பாதிக்கின்றன. சீரற்ற பொருளாதாரத்தின் யதார்த்தமான இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மற்றும் அக்கட்சி அல்லாத மாநில அரசுகளுக்கு முட்டுக்கட்டை போடவும் தொந்தரவு அளிக்கவும் கவர்னர்களை கைப்பாவைகளாக மத்திய அரசு பயன்படுத்துவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தேசிய செயல் தலைவராக பீகார் முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கால்நடை நோய்களை இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி குணப்படுத்துவதில் நிபுணத்துவம் வாய்ந்த தஞ்சை கால்நடை டாக்டர் புண்ணியமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கு பாராட்டுகள் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் இருக்கன்துறை பகுதியில் ஒரே இடத்தில் 20 கல் குவாரிகள் அமைத்து கனிமவள கொள்ளை நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்தாமல் திமுக அரசு ஊக்குவிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை. தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனித்தே ஆட்சி அமைப்போம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறினார். தஞ்சாவூரில் நாளை நடைபெறும் திமுக டெல்டா மகளிர் அணி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகின்றனர். முதல்வர் வருகையையொட்டி தஞ்சாவூரில் நாளை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவராக மகேந்திரன் என்பவர் நியமிக்கப்பட்டார். தகுதி இல்லாதவருக்கு பதவி வழங்குவதா என காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் உட்கட்சி பூசல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நிர்வாகி சாட்டை துரைமுருகன் ஆகியோரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்து வீடியோ வெளியிட்ட தாவேகா தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஓட்டளிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை மட்டுமல்ல, ஒரு முக்கியமான கடமை என தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு தின வாழ்த்து தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, பாரதிய ஜனதாவின் சர்வாதிகார நடவடிக்கையை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்றார். மொழிப்போர் தியாகிகள் தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அன்புமணி, அன்னை தமிழுக்கு இரண்டகம் செய்த துரோகிகளை தியாகிகளின் ஆன்மா மன்னிக்காது என தெரிவித்துள்ளார். 10 கூட்டணி 8 கூட்டணியை முறியடிக்கும் சக்தி விஜய்க்கு உள்ளது. திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே தலைவர் விஜய்தான் என தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசினார். அண்டை நாடுகளுக்கு கஞ்சா கடத்தும் மையமாக தமிழகத்தை மாற்றியிருக்கிறது திமுக அரசு. எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலாவது தமிழகத்தில் புரையோடி போயிருக்கும் சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்திட வேண்டும் என டிடிவி வலியுறுத்தியுள்ளார். மொழிப்போர் தீரர்களின் தியாகத்தை போற்றுவோம், ஒப்பற்ற நம் அன்னை தமிழை உயிரென காப்போம் என மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேலத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்த கல்லூரி மாணவியின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு எழும்பூரில் தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் சிலைகளை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2026 தேர்தல் தமிழகத்திற்கும் மக்களுக்கும் ஒரு மாற்றத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகத்தில் எந்த கும்பன் வந்தாலும் பாஜக காலூன்ற முடியாது. புதுச்சேரியில் இனி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தலைதூக்க முடியாது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சொன்னார். அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடக்கும் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைவர் விஜய் மேடைக்கு வந்ததும் தொண்டர்கள் விசிலடித்து உற்சாக வரவேற்பளித்தனர். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளை முன்னிட்டு அன்றும் என்றும் என்றும் ஹிந்திக்கு இங்கே இடமில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேக செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடக்கிறது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். பிரதமர் மோடியை தொடர்ந்து 2 நாட்கள் பயணமாக பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா வரும் 28ஆம் தேதி தமிழகம் வர உள்ளார். இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 9 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கல்வி வியாபார நோக்கத்தில் இல்லாமல் தேசத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டதாக இருக்க வேண்டும் என காஞ்சி மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கூறினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தெற்கு ரயில்வே கோட்டத்தில் ரயில் நிலையங்களை 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும் என ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் இன்னும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை குப்பனூர் பகுதியில் சேற்றில் சிக்கிய பெண் யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் இறந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை பகுதி சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி நாளை ஞாயிறு அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூரில் 12 வட்டார அளவில் நடைபெறும் இது நம்ம ஆட்டம் 2026 விளையாட்டுப் போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் துவக்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி அசத்தினார். கொடைக்கானல் செல்லும் டூரிஸ்டுகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் QR கோடு மூலம் கட்டணம் செலுத்த செல்போன்களில் நெட்வொர்க் கிடைக்காமல் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அங்கு நீண்ட தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் முழுமையாக முடிவடையும் என அங்கு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். மேம்பாலத்திற்கு மக்கள் வைக்க நினைக்கும் பெயரை வைத்து முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றார். புதுச்சேரியில் 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். உடல் இயக்கம் குறைந்து வருவதால் இரத்த அழுத்தம், நீரிழிவு, மாரடைப்பு போன்ற நோய்களுக்கு ஆளாக நேரிடுவதை தடுக்க சைக்கிள் ஓட்டுவதே சிறந்த தீர்வாகும் என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் வசூலிக்கும் கட்டணத்தை கட்டுப்படுத்தும் சட்டத்திருத்த மசோதா தமிழக சட்டசபை நிறைவு நாளில் நிறைவேற்றப்பட்டது. தனியார் பள்ளி கட்டணங்களை நிர்ணயம் செய்ய புதிய குழு அமைக்கப்படுகிறது. பராமரிப்பு பணிகள் காரணமாக திருச்சி மேலப்புதூர் பாலக்கரை இடையிலான சுரங்கப்பாதை இன்று முதல் 3 நாட்களுக்கு மூடப்படுவதாக திருச்சி கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். சொத்து விவகாரங்களில் பத்திர மோசடி அல்லது மிரட்டல் போன்ற புகார்கள் இருந்தால் அது குறித்து விசாரணை நடத்தும் அதிகாரம் மாவட்ட கலெக்டர்களுக்கு இல்லை. இத்தகைய புகார்களுக்கு சிவில் நீதிமன்றத்தை மட்டுமே அணுக வேண்டுமென சென்னை ஹைகோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. குடியரசு தினத்தன்று விருது பெறும் 44 போலீசாருக்கு தலா 10 கிராம் தங்கப்பதக்கம், ரூபாய் 25,000 ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறை அதிகாரிகள் 44 பேருக்கு தமிழக முதல்வரின் மெச்சத்தக்க நுண்ணறிவு பதக்கம் மற்றும் மெச்சத்தக்க சிறப்பு செயலாக்க பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியிருப்பதால் பலத்த சூறாவளி காற்று காரணமாக பாம்பனில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த 21 அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தகைசால் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குளிர்கால பருவமழை இயல்பை விட 153% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுவதுமாக சாய்ந்து சேதம் அடைந்தன. இதனால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் தனியார் கல்லூரியில் தேசிய ஒருமைப்பாட்டு சின்னத்தை 60 நிமிடங்களில் 500 பெண்கள் ஒரே நேரத்தில் மூவர்ண நிறங்களால் ஆரி ஒர்க் செய்து வேர்ல்டு வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்த்தினர். திருச்சியில் பெட் கேலக்ஸி மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் மொரைஸ் மைதானத்தில் நடந்த மாவட்ட அளவிலான நாய்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு இன நாய்கள், நாட்டின நாய்கள் என ஏராளமான நாய்கள் கலந்து கொண்டன. நாய்களின் அணிவகுப்பை கண்டு பொதுமக்கள் ரசித்தனர். தமிழகத்தில் சிக்கன் குனியா, டெங்கு, மலேரியா உள்ளிட்டவை கட்டுக்குள் இருக்கிறது. பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். வேலூர் பேரணாம்பட்டி இந்து முன்னணி கோட்ட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் கோர்ட் உத்தரவுப்படி திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாணவர்களின் மனநலன், வேலைவாய்ப்பு வழிகாட்டலுக்காக அனைத்து பள்ளிகளிலும் முழுநேர மனநல ஆலோசகர்களை நியமிப்பது கட்டாயம் என இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. சட்டசபைக்கு வந்து தேசபக்தி உணர்வுடன் குடியரசு தினத்தை கொண்டாட டெல்லி மக்களுக்கு சபாநாயகர் விஜேந்திர குப்தா அழைப்பு விடுத்துள்ளார். பிசியோதெரபிஸ்ட் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த சிகிச்சை அளிப்போர் DR என்ற அடைமொழியை பயன்படுத்துவதற்கு எதிரான மனுவை DR, டாக்டர் ஆகிய அடைமொழிகள் மருத்துவர்களுக்கானது மட்டும் அல்ல என்று கூறி கேரள ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது.
வங்கதேச அணிக்கு ஆதரவு தெரிவித்து T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து விலகினால் பாகிஸ்தானுக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்படும் என ICC எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் இயக்கப்பட்டு வரும் அரசு பஸ்கள் அடுத்த 3 ஆண்டுகளில் 100% மின்சார பஸ்களாக மாற்றப்படும் என முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ள இந்திய சமூகத்தினர் மெச்சத்தக்க பணிகளை மேற்கொள்கின்றனர். அங்கு சுமார் 500 தமிழ் பள்ளிக்கூடங்கள் செயல்படுகின்றன. இதில் தமிழ் மொழியுடன் பிற பாடங்களும் தமிழில் கற்பிக்கப்படுகின்றன. தெலுங்கு, பஞ்சாபி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படுகிறது என மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமையாக கூறினார். தை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கருட சேவை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ரத சப்தமி உற்சவத்தை முன்னிட்டு சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். 4 மாட வீதிகளில் உலா வந்த சுவாமியை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான கலிகம்ப நாயனார் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புற்றடி மாரியம்மன் கோயில் தை மாத திவிமிதி திருவிழா தை முதல் வெள்ளி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10ஆம் நாள் விழாவான இன்று தேர் திருவிழா விமரிசையாக நடந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ரத சப்தமியை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடந்தது. திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக நன்மைக்காக காஞ்சிபுர காளிகாம்பாள் கோவிலில் மகா சண்டி ஹோமம் தொடங்கப்பட்டது. வரும் 27ஆம் தேதி வரை ஹோமம் நடைபெற உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை வெள்ளியங்கிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. வேலூர் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் 33ஆம் ஆண்டு படி விழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கனடாவின் பர்னாபி நகரில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தில்ராஜ் சிங் கில் என்ற இளைஞர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜனநாயகன் பட சென்சார் வழக்கில் ஜனவரி 27 தீர்ப்பு வரவுள்ளது. அப்பட இயக்குநர் வினோத் கூறுகையில், நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கிறோம். சென்சார் சான்றிதழ் வழங்கிவிட்டால் பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் என்றார். இயக்குநரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன் கைவசம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ரிலீஸுக்கு தயாராக உள்ளது. அடுத்ததாக தானே இயக்கி நடிக்கிறார். அதனை முடித்ததும் ரைட்டர் படத்தை இயக்கிய பிராங்க்லின் ஜேக்கப் இயக்கத்தில் நடிக்க உள்ளார். திரௌபதி 2 திரைப்படம் RSS அல்லது பாரதிய ஜனதாவுக்கான படம் அல்ல, மக்களுக்கான படம் என இயக்குநர் மோகன்ஜி கூறினார். இந்தி நடிகர் ஷாருக்கான் தற்போது சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் கிங் படத்தில் நடித்து வருகிறார். 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் சுகானா கான், தீபிகா படுகோனே, அபிஷேக் பச்சன், அனில் கபூர், ஜாகி ஷெராப், ராணி முகர்ஜி என பலர் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கிறார். ஆக்ஷன் கதையில் உருவாகும் இப்படம் இந்த ஆண்டு டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகும் என அறிவித்துள்ளனர். நடிகர் பிரபாஸ் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் தனது 25வது படமாக ஸ்பிரிட் படத்தில் நடித்து வருகிறார். இதில் திருப்தி டிம்ரி, விவேக் ஓப்ராய் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். 2027 மார்ச் 5 ரிலீஸ் ஆகிறது. இப்படத்தில் வில்லனாக தெலுங்கு நடிகர் கோபிச்சந்த் ஒப்பந்தமாகியுள்ளார். இவர் ஏற்கனவே 22 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வருஷம் படத்தில் பிரபாஸுக்கு வில்லனாக நடித்திருந்தார். ராஜமௌலி இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் வாரணாசி படத்தில் நடிகர் பிருத்விராஜ், பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா நடிக்கின்றனர். ராமாயணம் கதைக்களத்தில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்தில் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனே சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளாராம். இதற்காக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தெலுங்கில் கண்ணப்பா படத்தில் நடித்த நடிகை பிரீத்தி முகுந்தன் தற்போது அதர்வா நடிக்கும் இதயம் முரளி படத்தில் நாயகியாக நடித்து வருகிறார். அடுத்து மீண்டும் தெலுங்கில் ஹிட் படத்தின் 3 பாகங்களை இயக்கிய சைலேஷ் கொலானு இயக்கவுள்ள படத்தில் நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளார். நாயகனாக ரோசன் மெக்கா நடிக்கிறார். ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் தனது 173வது படத்தில் நடிக்க உள்ளார் ரஜினி. நடிகர் கமல் தயாரிக்கிறார். குடும்ப கதையில் உருவாகும் இப்படத்தில் 2 நாயகிகள் நடிக்க உள்ளனரா. அதில் ஒருவராக நடிகை சாய் பல்லவி நடிக்கிறார். விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது.